ஒரு வழியா எல்லா கடங்காரனுக்கும் பதில் சொல்லி அவன் வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு வாரம் சாப்பிடலான்னு பசியில் உள்ள நோயிறான். என் பொண்டாட்டி என்னை பார்த்து கேட்குறான் இப்படி காமிச்சு, எப்போதான் என் நகையை மூட்டு தர போறேன்னு. நாடா அது நம்ம வீட்டுக்காரு அத்தினி கடைக்காரனுக்கு பதில் சொல்லிட்டு கஷ்டத்தில் பசியாக உள்ள நோயிறாரு. சந்தோஷமா ஒரு வாரம் சோறு போடணும் அந்த எண்ணெய் பொண்டாட்டிக்கு எங்கெங்க போச்சியா? நான் ஏமாத்திடுவேனா? ஊர் கடைக்காரனுக்கு அவ்வளோ பதில் சொல்லிட்டு வரேண்ணா. என் பொண்டாட்டி நகையை நான் மூட்டு தர மாட்டேன், அதுவும் இப்படி காமிக்கிறாங்க. என் நகையை எப்போதான் மூட்டு தர போறேண்ணா? ஏங்க எவ்வளோ வயிறு தெரியுமா? பசியை அடிங்கி போச்சுங்க. கட்டின பொண்டாட்டியே புதுசுன்னு புரிஞ்சிக்கல, அத்தவங்க எப்படிங்க புரிஞ்சுப்பாங்க? அதான் சொல்லுவாங்களா, அவங்க பேசுறது கூட எனக்கு மனசு வலிக்கலுங்க. என் பொண்டாட்டி பேசுறது ஊசியால் தொண்டையில் குத்துறா மாரி இருக்குதுங்க. ஏதோ சொல்லுவாங்களாம், ஊடு பத்தி ஏறி சொல்ல பீடிக்கு நெருப்பு கேட்குற கதையா. அவ்வளோ கஷ்டத்தில் கையேற்று கும்பிட்டு ஒருத்தரா பதில் சொல்லிட்டு உள்ளே வரேங்க. பழுதாவது சந்தோஷமாக போட்டான்னாங்க. என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ மனவேதனையாக கேட்குறா தெரியுமா? என் நகையை மூட்டு தரப்போறியா இல்லையா? நாங்கள் பண்ண அப்புறம் எதுக்குங்க மனசே நொந்து போகிறதுக்கு அப்புறம் இருந்துன்னா இல்லாத போயின்னா